கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம முழுக்க நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கை அனாலிசிஸ் பண்ண போகிறோம். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டாக்கையும் வாங்குங்க இல்லை விற்றுருங்க அப்படின்ற எந்த விதமான சஜஷனும் கிடையாது. முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே பகிரப்படுது. நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் அமரராஜா. ஸோ அமரராஜாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதோட ஆல் டைம் ஹை 1703 இப்போது ஒரு நல்ல ஃபாலை சந்திச்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 45% வந்து டவுன் சைடில் கீழே விழுந்து இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சைட்வேஸ். இந்த சைட்வேஸ் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, உங்களுக்கு இப்போ நான் வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன். சைட்வேஸை பொறுத்த வரைக்கும் டவுன் சைடில் வர ஆரம்பிக்குது. அதாவது நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 930 அப்படின்ற இந்த ப்ரைஸ் வரும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்டில் இருந்து, அதாவது இந்த சப்போர்ட்டை வந்து ஹிட் பண்ணும்போது இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் பிரேக் அவுட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பிரேக் அவுட் இல்லை. ஸோ இந்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டை வந்து ஹிட் பண்ணும்போது பவுன்ஸ் பேக் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த அமராஜா பேட்டரி ஒரு நல்ல கரெக்ஷனில் இருக்கிறதுனால நீங்கள் எல்லாருமே இந்த ஸ்டாக்கை வந்து உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் தொடர்ந்து ட்ராக் பண்ணலாம். ஸோ எப்போ பிரேக் அவுட் ஆகுது இல்லை எப்போ சப்போர்ட்டில் வருதோ நம்ம அப்போ என்ன பண்ணலாம், ஸோ வாங்கலாம். ஸோ இந்த என்னை பொறுத்த வரைக்கும், ஸோ இந்த ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பேட்ரி செக்மெண்ட்டில் இருக்க ரெண்டு ஸ்டாக்கு தான். ஒன்று எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ், இன்னொன்று அமரராஜா இண்டஸ்ட்ரீஸ். என்னை பொறுத்த வரைக்கும் அமரராஜா பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஃபண்டமெண்டல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற கம்பெனின்னு பார்க்கும்போது அமரராஜா. ஓகே, இப்போ நம்ம அதாவது நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இப்போது டெக்னிக்கலாக பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனை வந்து இது வரைக்கும் முடக்க முடியல. ஸோ இப்போவும் என்ன இருக்குன்னா உங்களுக்கு ஹிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கீழே தான் விழுந்துட்டுருக்கு. ஸோ இந்த பாருங்கள், ஸோ இந்த ஜோன் இந்த 936, 638, ஸோ இந்த ஜோனுக்கு வரும்போது என்னாகும், இந்த சப்போர்ட்டை ஹிட் பண்ணிவிட்டு அங்கேயும் மறுபடியும் புல் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் கன்சிடர் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணோம்னா, இதை சப்போர்ட்டில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை அனாலிசிஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஓன் டிசிஷனை நீங்கள் எடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டாக் கோல்டியம் இன்டர்நேஷ்னல். இந்த கோல்டியம் பொறுத்த வரைக்கும் இவங்களும் இந்த கோல்டு ரிலேட்டிவான ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இவங்களோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 569. ஸோ அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து கீழே விழுந்திருக்கு. இப்போ 350 இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 550 இப்போ 350 அப்படின்ற அந்த ப்ரைஸில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 35 40% வந்து உங்களுக்கு டவுன் சைடில் இருக்குது. ஸோ அதே சேம் டைம் பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கு நம்ம வீக்லி சார்ட்டு நான் எடுத்திருக்கேன். இதுதான் உங்களுக்கு ஆல் டைம் ஹை. ஸோ இதை வந்து உங்களுக்கு இந்த சார்ட்டை ஃபுல்லாகவே நம்ம கூட பார்க்கலாம். ஸோ இதுக்கு மேலே எந்த ஹையும் கிடையாது. இங்கேருந்து கீழே விழுந்த இந்த ஸ்டாக் இப்போது சப்போர்ட்டை நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது. சப்போர்ட் நியரில் இருக்குது. இந்த சப்போர்ட் வரும்போது இந்த ஸ்டாக் என்ன ஆகும், உங்களுக்கு புல் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நம்ம இப்போது அனாலிசிஸ் பண்ணலாம். கரண்ட்டாக ஃப்ரைடே வந்து உங்களுக்கு எப்படி க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஓகே, இப்போது ஃப்ரைடே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு குட்டி பேரிஷ் கண்ட்ரி தான் பிரிண்ட் ஆகிருக்கு. அதே சேம் டைம் பார்க்கும்போது நம்ம இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு கன்சாலிடேட் ஜோனில் தான் போய்கிட்டுருக்கு. இந்த சப்போர்ட்டை வந்து இதுக்கு முன்னாடி ஹிட் பண்ணிட்டீங்க பாருங்களேன். ஒன்ஸ் கொஞ்சம் க்ளோஸில் நான் க்ளோஸாக காமிக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கு பாருங்கள் கீழே போயிட்டு, அதாவது இந்த மாதிரி ஸ்மால் கேப் ஸ்டாக்கெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாய்ஸஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம கண்டுக்க வேண்டாம். ஸோ இங்கேருந்து மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் என்ன இருக்குது கீழே. ஸோ கீழே இங்கே வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இது வந்து நான் சொன்னேன் இல்லையா நாய்ஸஸ் இருக்கும்னு. ஸோ இதுதான் கரெக்டான ட்ரெண்ட் லைன். ஸோ இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகி மேலே போயிட்டு ஆல் டைம் ஹைலேருந்து பாஸ் ஆகக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைனை ஹிட் பண்ணிவிட்டு கீழே வந்துருச்சு. ஸோ இதே போல் அகைன் மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ஹிட் பண்ணும்போது மறுபடியும் ஒரு புல் பேக் கிடைக்கும். ஸோ அப்படி கிடச்சி மேலே போகும்போது என்ன ஆகும், இந்த ட்ரெண்ட் லைன் ஹிட் பண்ணும்போது அகைன் மறுபடியும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரலாம். மேபி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சப்போர்ட்டில் கன்சிடர் பண்ணலாம். அதே சேம் டைம் இது வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணக்கூடிய டைம். அதனால் இவங்களோட ரிசல்ட்ஸையும் நம்ம பார்த்துட்டு ஸோ இதை நம்ம கன்சிடர் பண்ணுறது கரெக்டாக இருக்கும்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஃபினோடெக்ஸ் கெமிக்கல். இந்த FCL அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா வந்துடும், ஃபினோடெக்ஸ் கெமிக்கல் லிமிடெட். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஸ்டாக், ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கான கம்பெனி. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நான் இப்போது கரண்ட்டாக நான் பார்க்கல. ஸோ நான் உங்களுக்கு அனாலிசிஸ் பண்ணது ஒரு 1 இயர்க்கு முன்னாடி அனாலிசிஸ் பண்ணியிருந்தேன். இப்போ ஒரு கரெக்ஷன்லையும் கிடைக்குது. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 229, அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து கீழே விழுந்திருக்கு. அதே சேம் டைம் பார்க்கும்போது இப்போ இவங்களோட ஃபேஸ் வேல்யூவை வந்து உங்களுக்கு அதை குறைச்சிருப்பாங்க. அதாவது அவங்களோட ஃபேஸ் வேல்யூ 10 இல்லை 5 இருக்கிறத அப்படியே கம்மி பண்ணதுனால தான் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் வந்து வந்திருக்கும். ஸோ இதை ஆமாம், ஸோ அப்படி வந்ததுனால தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 120 140 இருந்த ஷேர் ப்ரைஸ் உங்களுக்கு இப்போ 22 or 24 உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த அளவுக்கு கீழே வந்துருச்சு. இப்போ நம்ம கன்சிடர் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குமே வரும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த வீடியோட எண்டில் நம்ம இந்த ஃபினோலெக்ஸ் கெமிக்கல் லிமிடெடுக்கு மட்டும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நம்ம பண்ணிடலாம், சரிங்களா? ஓகே, இல்லை ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இதை டெக்னிக்கல் அனாலிசிஸ் முடிச்சுட்டு அப்படியே ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணிடலாம். ஸோ அப்படி பண்ணால் உங்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, இப்போ நம்ம கரெக்டாக பார்க்கும்போது இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குமே தோணும் இல்லையா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் தான். இந்த சப்போர்ட்லேருந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம என்ன நடக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து வாட்ச் பண்ணணும். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணிவிட்டு அகைன் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதே சேம் டைம் நான் மறந்துட்டுனா கூட நீங்கள் வந்து காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் வந்து இதோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸாக பண்ணிடுவோம். ஏன் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இதுக்கு மட்டும் பண்ண போகிறோன்னா, ஒரு நல்ல ஸ்டாக் வந்து இந்த அளவுக்கு கம்மியான ஒரு ப்ரைஸில் கிடைக்குது அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா வாங்கலாம். கம்மியான ப்ரைஸில் கிடைக்குதுன்றதுக்காக வாங்கலை, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதே சேம் டைம் இதை அக்குமுலேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ரீசனால் தான் நான் சொன்னேன். ஃபினோடெக்ஸ் கெமிக்கல் லிமிடெட் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கேபிட்டல் 3020 கோடி, ஸ்டாக் PE 29. ஸோ இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது இண்டஸ்ட்ரி PE 31 ஜூம் பண்ணுறேன். ஸோ இண்டஸ்ட்ரி பியை பொறுத்த வரைக்கும் 31.6. ஸோ உங்களுக்கு இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்லி கம்மியாக இருக்குது. சேம் டைம் பார்க்கும்போது ROCE 23யும் ROA 18.4 இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனி அப்படின்றது. ஸோ இந்த ROE பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. ஸோ ஸ்டாக் பியும் உங்களுக்கு இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டெப்ட் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் டெப்ட் ஃப்ரீ கம்பெனி, ஒரு சூப்பராக, அதாவது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த ஒரு 4 பேராமீட்டர்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பேராமீட்டர்ஸ்னு சொல்லுவேன். ஸோ ஸ்டாக் PE என்னை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ், நெக்ஸ்ட் ROCE ROE ப்ளஸ், நெக்ஸ்ட் டெப்ட் டு ஈக்விட்டி. ஸோ கடனே இல்லாத கம்பெனி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து புக் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது ₹6 இருக்குது. ஸோ ₹6.38 அப்படின்றது உங்களுக்கு ஒரு மாடரேட்டான ஒரு அளவு தான். ஸோ நெக்ஸ்ட் பெக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 1.15 இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து 1 விட ஸ்லைட்லி ஹையாக இருக்குது. ஸோ அது ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே சேம் டைம் பார்க்கும்போது ஸோ இவங்களோட வால்யூம் நம்ம வந்து இப்போதைக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம். நீங்கள் பார்த்தீங்களா, 1 மந்த் ஆவரேஜ் வால்யூம் 69,49,018. இப்போ கரண்ட் வால்யூம் பார்த்தீங்களா 1,58,34,529. ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பாருங்களேன். 69 லட்சத்துலேருந்து 1 கோடி, 1,58 லட்சம், ஒரு நல்ல ஒரு ஹைக்காக இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் இங்கேருந்து சைட்வேஸ் ஆர் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் IREDA, இந்தியன் ரினியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட். ஸோ அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த IREDA பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 310. ஸோ அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஃபாலோ தான் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 45% வந்து உங்களுக்கு டவுன் சைடில் கிடச்சிருக்கும் இந்த ஸ்டாக்கு. அதே சேம் டைம் பார்க்கும்போது இவ்வளோ கம்மியாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஓடி போய் இப்போ அக்குமுலேட் பண்ண வேணாம். இதோட வேல்யூஷன் கொஞ்சம் ஹையாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உடைக்குமான்னு பார்ப்போம். இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிச்சு அப்படின்னா நமக்கான வாய்ப்பு அப்போ தான் ஆரம்பிக்குது அப்படின்னே நான் சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் இன்னும் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு வேளை இந்த ஸ்டாக் வந்து பவுன்ஸ், அதாவது உடைக்காமல் மேலே போகுது அப்படின்னா அதை நம்ம பிரேக் அவுட்டில் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதை வந்து நான் ஆல்ரெடி ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி நான் பார்த்துட்டுருக்கேன். ஸோ அந்த ரீசனால் தான் சொல்கிறேன்.
ஸோ இங்கேருந்து மேலே போகுதுன்னா நம்ம சப்போர்ட்டில் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அக்குமுலேட் பண்ண வேண்டாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதை உடைக்கட்டும், இதை உடச்சி இன்னும் கீழே வரட்டும். கீழே வரும்போது நமக்கான வாய்ப்பு, ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் இந்த ஸ்டாக்கை புதுசாக யாரும் அக்குமுலேட் பண்ண வேண்டாம் அப்படின்றது என்னோடய வியூ மட்டுமே. அதே சேம் டைம் ஸோ இந்த ஸ்டாக் வந்து இந்த ஹையை 160க்கு மேலே உங்களுக்கு இதை உடச்சி மேலே புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இதை பிரேக் அவுட்டில் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ அதே சேம் டைம் இதோட ஆல் டைம் ஹைலேருந்து பாஸ் ஆகக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைனில் உடச்சிருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்கும் போதே அந்த ட்ரெண்ட் லைனும் உடைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு நம்பலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் பிஎஃப்சி, பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹை 580லேருந்து இந்த ஸ்டாக் கீழே விழுந்திருக்கு. நான் வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன். ஸோ 580லேருந்து இப்போது இது ட்ரேட் ஆகிட்டுருக்கிறது பார்க்கும்போது உங்களுக்கு 380 அப்படின்ற இந்த ப்ரைஸில் வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போது கரண்ட்டாக பார்க்கும்போது நமக்கு இந்த சப்போர்ட்டில் வந்து அக்குமுலேட் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே வரும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது உடைக்கட்டும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி இன்னும் கீழே வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அதே சேம் டைம் பார்க்கும்போது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸையும் பண்ணணும். ஸோ இவங்களோட வேல்யூஷன் ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்டாக், ஒரு நல்ல கம்பெனியோட ஸ்டாக் வந்து கீழே அதாவது ஒரு கம்மியான விலையில் கிடைக்குதுன்றதுக்காக நம்ம அதை வாங்க முடியாது. ஏன்னா நம்ம வாங்கினதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் வந்து இன்னும் கீழேயும் போகலாம். ஸோ அந்த ரீசனால் இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் எப்படி இருக்குது அப்படின்றத ரொம்ப பார்க்கணும். ஸோ ஃபண்டமெண்டல் பார்த்துட்டு இவங்களோட வேல்யூஷன் எந்த அளவுக்கு இருக்குது, நல்லா இருக்கா, அண்டர் வேல்யூடா அப்படின்றத பார்த்துட்டு தான் நம்ம வந்து அக்குமுலேட் பண்ணணும். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போதைக்கு கரண்ட்டாக பார்க்கும்போது இன்னும் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக் வந்து இங்கே வரும். ஸோ இங்கே அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனை இங்கே வரும். ஸோ இந்த ஜோன் பார்க்கும்போது ஒரு 357 அப்படின்ற அந்த ப்ரைஸ் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ வந்ததுக்கப்புறமும் இதை நம்ம வந்து இவங்களோட ஃபண்டமெண்டலாக நம்ம பார்க்கணும். ஸோ இப்போது நம்ம இதை குயிக்காக பார்த்துடலாமா? ஓகே, பார்த்துருவோம். ஸோ இப்போ பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் லிமிட்டோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நம்ம இப்போ பண்ணிடலாம். ஸோ மார்க்கெட் கேபிட்டல் 1,25,486 கோடி. ஸ்டாக் பிஇ 5.07ங்க. ஸோ இண்டஸ்ட்ரி பிஇயோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது அண்டர் வேல்யூடில் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த ஸ்டாக் பிஇயை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வரலாம். செகண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்ஓசிஇ. இந்த ஆர்ஓசியை பொறுத்த வரைக்கும் 9.73யும் ஆர்ஓஇ பொறுத்த வரைக்கும் 21.0வும் இருக்குது. அதாவது 21 பாயிண்ட் இருக்குது. ஸோ 21% வச்சுருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் பிஇ நல்லாயிருக்கு. ஆர்ஓசிஇ உங்களுக்கு அதாவது இந்த ஃபினான்ஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஆர்ஓசிஇ இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்ஓசிஇ, ஆர்ஓஇ நல்லாயிருக்கு. ஸோ குட், வெரி குட். உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து டெப்ட்டு. ஸோ டெப்ட்டை பொறுத்த வரைக்கும் 7.88% இருக்குது. ஸோ ஃபினான்ஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும், ஃபினான்ஸ் அண்ட் பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் டெப்ட்டு கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான பேராமீட்டர்ஸில் புக் வேல்யூ பாருங்களேன். ஸோ கரண்ட் ப்ரைஸ் 380ங்க, ஆனால் புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 385. அதாவது புக் வேல்யூவோட ரொம்ப கம்மியாகவே ட்ரேட் ஆகிட்டு இருக்க ஒரு ஸ்டாக்குன்னு நம்ம இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் இந்த ஸ்டாக் வந்து ஒர்த்துங்க. ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃபண்டமெண்டல் ரொம்ப குட்டாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு பெக் ரேஷியோ. ஸோ பெக் ரேஷியோ பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் பெக் ரேஷியோ 0.28 தாங்க இருக்குது. அதாவது இந்த பெக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 1க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு செடி மாதிரி, அதோடைய வளர்ச்சி ரொம்ப வேகமாகவும் இருக்கும். ஸோ 1க்கு மேலே இருக்கிற அந்த ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல வளர்ந்த மரத்தோடு கம்பேர் பண்ணலாம். அதோட வளர்ச்சி ஆவரேஜாக இருக்கும். ஸோ 3க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த பெக் ரேஷியோட அந்த பர்சன்டேஜை வந்து ஒரு நல்ல வளர்ந்த மரத்தோடு நம்ம கம்பேர் பண்ண முடியும். ஒரு நல்ல பெருசாக வளர்ந்த ஒரு மரத்தோட வளர்ச்சி அவ்வளோ பெருசாக இருக்காது, அதோட வளர்ச்சி ரொம்ப பெருசாக இருக்காது. அதே சேம் டைம் உங்களுக்கு நம்மளுடைய கேபிட்டல் வந்து ரொம்ப ப்ரொடக்டாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை அதாவது பிஎஃப்சியை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ஸோ ஒரு ஷார்ட் டேர்ம் லாங் டேர்முக்கு ஒர்த்தான ஸ்டாக் அப்படின்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இந்த 1 மந்த் ஆவரேஜ் வால்யூமை பாருங்கள், 52,72,195. ஸோ கரண்ட் வால்யூம் பார்க்கும்போது 1,62,99,000. ஸோ எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்களா? ஸோ ஏன்னா இந்த சப்போர்ட்டுக்கு நேரில் வரும்போது நிறைய பேர் அக்குமுலேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த ரீசனால தான். ஸோ ஃபண்டமெண்டல் சூப்பராக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் சீக்கிரமே பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
இன்னும் ஒரே ஒரு ரேஷியோவை மட்டும் நம்ம பார்த்துருவோமா? ஏன்னா இது உங்களுக்கு முழுக்க முழுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் அதை பண்ணுறேன். ஓகே, ஸோ இவங்களோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பாருங்கள். ஸோ ஒரு நிமிஷம், ப்ரொமோட்டர் ஹோல்டிங் அப்படின்னு பார்க்கும்போது 56%. எஃப்ஐஐ பொறுத்த வரைக்கும் 18.84%. ஸ்லைட்லி ஹைக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது. ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஜோன் பாருங்களேன். அதே சேம் டைம் பார்க்கும்போது டிஐ பொறுத்த வரைக்கும் 16 பாயிண்ட் தாங்க வச்சுருக்காங்க, 16 பாயிண்ட் வச்சுருக்காங்க. அதே சேம் டைம் பாருங்கள், பப்ளிக்கிட்ட 9% தான் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்முக்கு ஒர்த்தான ஸ்டாக்கு, அதே சேம் டைம் ஃபண்டமெண்டலும் நல்லாயிருக்கு. குட், வெரி குட் கம்பெனி. நெக்ஸ்ட் ஸ்டாக் இந்தியன் ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹை 894 இப்போ இந்த ஸ்டாக் வந்து கீழே விழுந்துக்கிட்டு இருக்குது. அதே சேம் டைம் பார்க்கும்போது இப்போ கரண்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 700. இந்த 700ன்ற இந்த ப்ரைஸ் வந்து பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 900, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30-35% வந்து கீழே விழுந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டாக் இன்னும் கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஹோட்டல் நமக்கு சொல்லவே வேணாம், எல்லாருக்குமே தெரிஞ்ச கம்பெனி தான். ஸோ டாட்டாவோட ஒன் ஆஃப் த கம்பெனி இந்த இந்தியன் ஹோட்டல். இதுக்கு கீழே இன்னும் நிறைய ஹோட்டல்ஸ்லாம் இவங்க மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாங்க. அதே சேம் டைம் பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனை ஹிட் பண்ணும்போது இந்த ஸ்டாக் இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகும். ஸோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி பாருங்கள், எப்போல்லாம் கீழே விழுந்திருக்கோ பார்த்தீங்களா? ஸோ எப்போல்லாம் இந்த ஸ்டாக் வந்து கீழே விழுந்திருக்கோ, ஸோ அப்போல்லாம் இந்த ஸ்டாக் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை ஹிட் பண்ணிவிட்டு பவுன்ஸ் பேக் தான் கொடுத்துருக்கும். ஸோ இப்போது ஒரு பெரிய சொல்லப்போனால் இது ஒரு பெரிய கரெக்ஷன் தான். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கே கீழே விழுந்து இந்த ட்ரெண்ட் லைனை எப்போ ஹிட் பண்ணதோ அங்கேருந்து இந்த ஸ்டாக் பவுன்ஸ் பேக் ஆகும். ஓகே, இந்த ஸ்டாக்குக்கு பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் நமக்கு தேவையில்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ இன்னொன்று எல்லாத்துக்குமே ஃபண்டமெண்டல் பார்த்தோம் அப்படின்னா ஸோ வீடியோ கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு ஆயிரும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வந்து இன்னொரு நாள் கூட நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை பண்ணிடலாம். உங்களுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வேணும் அப்படின்னா ஒரு 10 பேர், குறைஞ்சது ஒரு 10 பேராவது கேட்டிருந்தீங்க அப்படின்னா, 10ன்றதே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ஒரு 25 சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதுக்கு தனியாக நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் நார்த் ஆர்க். இந்த நார்த் ஆர்க்கை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது ஸோ 348. ஸோ 340 இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஃபாலோ சந்திச்சுட்டு இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல ரெக்கவரை கொடுத்துருக்கு. ஸோ கொடுத்துட்டு இப்போது கரண்ட்டாக பார்க்கும்போது ஸோ இந்த ஹைக்கு மேலே இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதே சேம் டைம் பார்க்கும்போது இப்போது இந்த ட்ரெண்ட் லைனை கவனிச்சிங்கன்னா தெரியும். இந்த ட்ரெண்ட் லைனில் ஒவ்வொரு தடவையும் எப்போல்லாம் கீழே விழுகுதோ அப்போல்லாம் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ஹிட் பண்ணிவிட்டு ஸோ பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஸோ நம்ம கன்சிடர் பண்ணணுமா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க இல்லை நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜோனில் போய் நம்ம வந்து அக்குமுலேட் பண்ணுறது அவ்வளோ கரெக்டாக இருக்காது. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு கேட்டிருந்ததுனால நான் அதை அனாலிசிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டாக் சிஜி பவர். இந்த சிஜி பவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. ஒன்று நம்ம இந்த சப்போர்ட்டுக்கு வரணும். ஸோ அதாவது 919 அப்படின்ற இந்த சப்போர்ட்டுக்கு வரணும். இல்லை அப்படின்னா இந்த 852. ஸோ இந்த 852 இந்த ப்ரைஸை வந்து இந்த ஸ்டாக் வந்து உடச்சி மேலே பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா அப்படி நமக்கான வாய்ப்பு நெக்ஸ்ட்டு வந்து கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் இந்த ஸ்டாக்கை வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க அது வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டாக் பஜாஜ் ஃபின்சர்வ். இந்த பஜாஜ் ஃபின்சர்வை பொறுத்த வரைக்கும் நான் வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன். ஸோ வீக்லி ஷார்ட்டில் எடுத்தோம்னா உங்களுக்கு கிளியராக புரியாது. ஸோ அதனால் நம்ம டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்குவோம். நம்ம சப்ஸ்கிரைபர் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்விங் ட்ரேடிங்க்கு ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டுருந்தாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து இப்போது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஏன் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த சேனலை கவனிச்சோம்னா நமக்கு ஒரு விஷயம் தெரியும். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த சேனலை வந்து இந்த சேனலோட இந்த சப்போர்ட் லைனை வந்து எப்போல்லாம் கீழே விழுகுதோ அப்போல்லாம் இந்த ஸ்டாக் இங்கேருந்து மேலே போயிருக்கு. ஸோ இப்போது நெக்ஸ்ட் அதாவது இந்த டைமும் என்ன இருக்குன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் இருக்குது. இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜோன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை ஹிட் பண்ணும்போது ப்ராஃபிட் புக்கிங் வரும்.
ஓகே, நெக்ஸ்ட்டு எஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி பேரிஷ் கேண்டில் ஸ்ட்ராங்காக உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது அப்படின்னா நம்ம ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு வெளியில் வந்துடணும். ஸோ டார்கெட் பார்த்துட்டோம். ஸோ இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ கன்சிடர் பண்ணுறதை பற்றி நீங்கள் தாராளமாக யோசிக்கலாம். இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓகே, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரே ஒரு ஸ்டாக்கை மட்டும் நம்ம பார்த்துருவோம். நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக். ஓகே ஃப்ரெண்ட், இந்த ஸ்டாக் அதாவது ஆசி இந்தியா கிளாஸ். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. இந்த ஸ்டாக்கில் இப்போதைக்கு எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை. இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த ஆல் டைம் ஹையில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஸ்டாக்கை நம்ம சப்ஸ்கிரைபர் இல்லை வியூவர்ஸ் யாருமே இந்த மாதிரி ஸ்டாக்கில் நம்ம இப்போதைக்கு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம். ஒரு லாங் டேர்மில் பண்ணுறா இருந்தால் கூட இந்த மாதிரி ஸ்டாக்கில் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம லாங் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது நான் என்ன ரீசனில் சொல்கிறேன்னா, ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்கு அதோட ஆல் டைம் ஹையில் போய் வாங்குறது கூட என்னை பொறுத்த வரைக்கும் புத்திசாலித்தனம் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். அதாவது எந்த ஸ்டாக்கை நம்ம வாங்கினாலும் அந்த ஸ்டாக்கோட வேல்யூஷன் கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டாக்கை வந்து ஹையில் வாங்கவே கூடாது. ஓகே, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கு ரொம்ப அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டவங்களுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம எல்லா சப்ஸ்கிரைபருக்குமே யூஸ் ஆக மாதிரி தான் நான் வந்து இந்த ஸ்டாக் அதாவது இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 4-5 ஸ்டாக் வந்து உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சேம் டைம் பார்க்கும்போது நான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஆரம்பிக்கும்போது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை வந்து நான் பண்ணுற ஐடியாவிலேயே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கரெக்ஷனில் இருக்கிற ஒரு ஸ்டாக்கை ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு வியூ கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணினேன். ஸோ முழுக்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்மளோட சேனல். ஓகே, உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து தாங்க. நானும் அடுத்தடுத்து இன்னும் பெஸ்ட்டான கண்டென்ட்டை போடுறதுக்காக முயற்சி செய்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.